السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الدعاء سلاح المؤمن أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. பன்மீர் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி தோற்றுகிறேன் அல்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் குருவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் வன்னியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சோழர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு துஆ ஒரு கேடயம் என்பதாகும். அன்பிற்கினியவர்களே, சென்ற வாரத்திலே மத்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக தமிழகம் எங்கும் ஜும்மாவுடைய உரைகள் பேசப்பட்டு எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலே மிகப்பெரிய அளவில் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். எல்லா தலைநகரத்திலும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் சென்ற வாரத்திலே மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்று அதிலே இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர்கள், நமக்கு பக்கபலமாக இருக்கின்ற கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் உரையாற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். இதனுடைய தொடரிலே இந்த சட்டத்தை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டிலே 72 மனுக்கள் போடப்பட்டது. அது நேற்றைய முன்தின புதன்கிழமை விசாரணைக்கு வந்தது. அதனுடைய ஆரம்பம் நன்றாகத்தான் இருக்கிறது. அது முடிவும் நன்றாக இருக்கலாம். எல்லாவிடத்திலே துஆ செய்ய வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியினுடைய தலைமையிலே 3 பேர்கள் கொண்ட நீதிபதிகள் மத்திய ஒன்றிய அரசை பார்த்து 5 கேள்விகளை கேட்கிறார்கள். இந்த 5 கேள்விகளும் நாம் ஒன்றிய அரசை பார்த்து கேட்ட கேள்விகளைத்தான் அவரும் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய உள்ளத்திலே அதை உதிக்க வைத்திருக்கின்றான். அவருடைய நாவிலே அல்லாஹ் அதை சொல்ல வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சட்டம் நமக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு நாம் இந்த 5 விஷயங்களை நாம் சொன்னோம். ஒரு மேற்கோளாக உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன். சென்ற வாரத்தினுடைய பயானுடைய கடைசியிலே நான் சுருக்கமான நேரம் இல்லாத சொன்னேன். அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகள் கேட்கின்ற முதலாவது கேள்வி,
வக்ஃபுக்கு நீங்கள் முஸ்லீம் அல்லாதவரை நியமனம் செய்யலாம் என்பதாக நீங்கள் கூறுகின்றீர்களே, இது போன்ற இந்து கோயில்களுக்கு நீங்க முஸ்லீம்களை நியமிப்பீர்களா என்பதாக கேட்கிறார்கள். கோயில்களுக்கு, இந்து அறநிலையத்துறைக்கு நீங்கள் முஸ்லீம்களை நியமிப்பீர்களா என்பதாக கேட்கிறார். நாம அதைத்தான் கேட்கின்றோம். ஏனெனில் வக்ஃபு என்பது பள்ளிவாசல்கள், தர்காக்கள், மதரசாக்கள், கபரஸ்தான்கள், இது போன்று மத வழிபாடுகள் நடைபெறுகின்ற, மத போதனைகள் நடைபெறுகின்ற இடம். இதிலே நிர்வாகியாக இருப்பதற்கு தகுதியானவர்கள் ஈமான் உடையவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன் திருப்பரை கூறுகின்றார். 17 அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் வெளிப்படையாக தெளிவாக கூறுகின்றார், மா கானில் முஷ்ரிக்கீன ஐயஅமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இல்லங்களை, பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்வதற்கு இறை நிராகரிப்பாளர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, உரிமை இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதனுடைய அடுத்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுவான், இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இந்த இறை இல்லத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் ஈமானுடையவராக இருக்க வேண்டும், தொழுகையாளியாக இருக்க வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் வஞ்சக்கூடாது என்று சில தகுதிகளை அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். ஆக நாம் எதை நாம் சொன்னோமோ அதைத்தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள், பாராட்டக்கூடியது. இரண்டாவதாக, ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற சட்டம், ஒருவர் ஒரு இடத்தை, ஒரு நிலத்தை வக்ஃப் செய்வதாக இருந்தால் அவர் 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை பின்பற்றி இருக்க வேண்டும். அதற்கான டாக்குமெண்ட்ஸை அவர் கொடுத்தால்தான், அத்தாட்சிகளை கொடுத்தால்தான் அவர் என்ன செய்ய முடியும், வக்ஃப் செய்ய முடியும் என்பதாக கூறுகிறார்கள். இதுவும் தெளிவாக குர்ஆனுடைய வசனத்துக்கு முரணான். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 49வது சூரா சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி ஸும்ம லம் யர்தாபு வ ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன். நிச்சயமாக மூமின்கள் என்றால் அவர் எப்படிப்பட்டு இருப்பார்கள்? மூமின்கள், இறை நம்பிக்கையாளர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர்கள் அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டிருப்பார்கள், அதிலே எந்த சந்தேகமும் அடைய மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் பொருளையும் தியாகம் செய்வார்கள். இவர்கள்தான் உண்மையான மூமின் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆனா அந்த வசனத்திலே எப்போது ஒருவர் ஈமானை ஏற்றுக்கொள்கின்றாரோ அப்போதே அவர் இந்த மார்க்கத்துக்காக, அல்லாஹ் ரசூலுக்காக தன்னுடைய உயிரையும் பொருளையும் தியாகம் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கின்றார், அதை வலியுறுத்துகின்றார். அவர்தான் உண்மையான முஃமின் என்று கூறுகின்றார். எனவே ஒருவர் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்குடனேயே அவர் எதை வேண்டுமானால் அல்லாஹ்வுக்காக கொடுக்கலாம், அல்லாஹ்வுக்காக வெளி கொடுக்கலாம். அப்படி இருக்க நேரத்திலே நீங்கள் ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறீர்களாக நாம் கேட்கவும் இல்லையா? இதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகள் கேட்கிறார்கள். 5 வருடங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால்தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 5 வருடத்துக்கு பிறகுதான் இந்த வக்ஃப் செய்ய முடியுமாக நீங்கள் எந்த அடிப்படையிலே முடிவு செய்கிறீர்கள் கேட்கிறார்கள். இது இரண்டாவது. அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவதாக, ஒரு சொத்து பிரச்சனை ஏற்படுகிற நேரத்திலே, ஒரு சொத்து வக்ஃபுடைய சொத்தா இல்லையா பிரச்சனை ஏற்படுகிற நேரத்திலே தீர்க்கின்ற தீர்ப்பாயம் என்பது இருந்தது. அதை கேன்சல் செய்துவிட்டு கரெக்டர் அதை முடிவு செய்வார்களாக கூறுகிறார்கள் இந்த புதிய சட்டத்திலே. அதையும் இந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கேட்கிறார்கள். அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு சொத்து அரசுக்கு சொந்தமானதா அல்லது வக்ஃபுக்கு சொந்தமானதா என்பதாக பிரச்சனை வரலாம்.
ஒரு பிரச்சனை வக்ஃபுக்கு சொந்தமானதா அது அரசுக்கு சொந்தமான பிரச்சனை வருகிற நேரத்திலே அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு கலெக்டர் அரசுக்கு எதிராக என்ன செய்வார், முடிவு செய்வார். அந்த சட்டத்தை நீங்க எந்த அடிப்படையில் கொண்டுவதாக கேட்கிறார்கள். இதைத்தான் நாமும் கூறுகின்றோம். ஏன்னு சொன்னால் இஸ்லாம் எப்படி என்ன கூறுகிறது என்றால், ஒரு வாதி பிரதிவாதி, ஒரு பிரச்சனையிலே வாதி பிரதிவாதி இருக்கிறார்கள் சொன்னால் இவர்களுடைய உறவினர்கள் இவர்களை சார்ந்தவர்கள் தீர்ப்பு செய்வதற்கு மட்டுமல்ல சாட்சி கூட சொல்ல முடியாது. அந்த மார்க்கத்திலே சாட்சி கூட சொல்ல முடியாது. அன்பவர்கள் அமீர் முஃமினாக இருக்கிறார், ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கவசம் காணாமல் போகிறது. அதை ஒரு கடை வீதியில ஒரு யூதர் வைத்திருப்பதை பார்க்கிறார்கள். அந்த கேட்ட அமீர் என்னுடைய கவசம் இடத்திலே கொடுத்து விடுவதாக அவன் மறைக்கின்றான். இது என்னுடைய கவசம் கூறுகின்றான். 2 பேருக்கு மத்தியிலே வாக்குவாதம் ஏற்படுகிறது. காசியாக இருந்த நீதிபதியாக இருந்த சுரைகிடத்திலே இந்த தீர்ப்பு வருகிறது, இந்த பஞ்சாயத்து வருகிறது. அப்போ சுரை நீதிபதி கேட்டார்கள், ஹலீஃபாவை கேட்டார்கள். என்று சொன்னால் மார்க்கம் என்ன கூறுகிறது? அல் பையினத்து அலல் முத்தஇ வல் யமீன் அலா மன் அன்கர. வாதி என்ன செய்ய ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும். என்னுடைய ஒருவர் கூறுகிற நேரத்திலே அதற்கு எவிடன்ஸ் கொண்டு வர, சாட்சி கொண்டு வர, அதாவது ஆதாரம் கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் அந்த பிரதிவாதி அவர் சத்தியம் செய்தார் போதுமானது. இவர் ஆதாரம் கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னார் அல்லாஹ்வின் சத்தியமாக என்னுடைய சொல்லிவிட்டால் அவனுக்குரியது. ஒருவேளை அவன் பொய் சத்தியம் சொன்னாலும் கூட அது அவனுக்குத்தான் சொந்தம். அதை வைத்து அவன் அனுபவிக்க முடியாத அறிந்து போவான் என்பது வேற விஷயம். அப்ப சுரைகி கேட்டார்கள், இது உங்களுடைய பொருள் என்பதாக நீங்கள் வாதம் செய்கிறீர்கள், ஆதாரத்தை குழுவில் கேட்கிறார்கள். ஹலீஃபாவாக இருந்த அமீர் முஃமினீன் அலி அவர் சொன்னார்கள், என்னுடைய மகனுக்கு தெரியும் என்பதாக சொன்னார்கள். என்னுடைய மகன் எனக்கு சாட்சி என்பா ஆதாரம் என்பதாக கூறுகிறார்கள். சுரைகி சொன்னார்கள், மகனுடைய சாட்சி தந்தை விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, விருப்பத்து தெரியாது என்பதாக. அப்ப ஹலீஃபா சொன்னார்கள், அப்படி என்னுடைய அடிமைக்கு தெரிவிப்பதாக. அடிமையினுடைய சாட்சியும் அடிமையினுடைய ஆதாரமும் எது முதலாளியுடைய விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதற்கு தெரியாது என்பதாக. அப்ப என்ன சொல்றாங்க? வேறு எந்த ஆதாரம் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை என்பதாக. ஒரே சுரைக்கு சொன்னார்கள், அப்படி என்றால் அந்த கவசம் யூதனுக்குரியதாக தீர்ப்பு சொன்னார்கள். அப்போது அந்த யூதன் செய்தான், இந்த நீதியான நேர்மையான தீர்ப்பை கண்டு அந்த கவசம் உண்மையிலே அவருடையதான், அலியுடையதுதான், நான் திருடிதான் வந்தேன் சொல்லி அந்த கவசத்தை ஒப்படைத்ததோடு அவர் ஈமானை ஏற்றுக்கொண்டதாக அவ்வாறு கூறுகிறது. நான் இங்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், கலீஃபாவாக இருந்தால் கூட ஒரு பொருள் தனக்குரிய என்பதாக கூறுகிற நேரத்திலே தன்னை சார்ந்தவர் சாட்சி கூட சொல்ல முடியாது என்று சொன்னால், எப்படி ஒரு சொத்து வக்ஃபுக்கு சொந்தமானதா அரசுக்கு சொந்தமானதாக பிரச்சனை வருகிற நேரத்திலே ஒரு கலெக்டர் எப்படி தீர்ப்பு சொல்வதாகத்தான் நாம் கேட்டோம். அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கேட்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ இப்போ எழுதக்கூடியவருக்கு ஒரு நீதியான இருப்பை நமக்கு நன்றாக தெரிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதை ஒரு மாட்கள் சார்ந்த 3 விஷயத்தை கேட்கிறார். இன்னும் 2 விஷயத்தையோட கேட்கிறார்கள். அந்த உன்னர் நாராஜ்யமாக என்ன கேட்கிறார் சொன்னால், அரசியல் சாஸ்திரத்திலே பிரிவு 25 எல்லோருக்கும் மத சுதந்திரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரவர்கள் தன்னுடைய மதத்தின் சுதந்திரத்தின் அடிப்படையிலே வழிபாட்டு உரிமை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவருடைய வழிபாட்டு உரிமையில நீங்கள் ஏன் தருகிறீர்கள் என்பதாக கேட்கிறார்கள். இது 4வது செய்தி. 5வது செய்தியை கேட்கிறார்கள். இதற்கு முன்னால் ஏராளமான வக்ஃபு சொத்துக்கள் வாய்மொழியினால் தானம் செய்யப்பட்டது. வாய்மொழியினால் தானம் செய்யப்பட்டது. இப்போது சொல்லக்கூடிய இந்த ஒன்றிய அரசினுடைய சட்டத்திலே வாய்மொழியிலே எதெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அது எல்லாம் வக்ஃபு சொத்தாக ஆகாது. அது அனைத்தையும் அரசு எடுத்துக்கொள்ளும். ஆதாரத்தை சமர்ப்பித்தால் மட்டும்தான் அது அவருக்கு சொந்த நிர்வாக கூறுகிறார்கள். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அதைத்தான் கேட்கிறார்கள். இதனால் நிறைய பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். ஏனென்று சொன்னால் 100-200 ஆண்டுகளாக ஏராளமான வக்ஃபு சொத்துக்கள் பயன்பாட்டிலே இருக்கிறது. அதற்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த காலத்திலே வாய்மொழியாக பொறுத்தவர் நிறைய இருக்கிறார். சில அமைச்சர் கூட பேசுகிறார். இந்த ராசா போன்ற அமைச்சர் ராமரை பேசுகிறார். பாகிஸ்தானுடைய விரிவனை நேரத்திலே நிறைய முஸ்லிம் என்ன செய்தார், வாய்மொழியாக வக்ஃபு செய்து விட்டவர் பாகிஸ்தானுக்கு போனார். நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. அது நம்முடைய பராமரிப்புல இருக்கிறது.
ரப்புடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, பராமரிப்பில் இருக்கிறது. அது எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லை. நிறைய பள்ளிவாசல்களை சொன்ன போனாலும் கூட அதற்கு உண்மையான பட்டாக்கள், பத்திரங்கள் இல்லை. அப்ப இருக்கிற நேரத்திலே நீங்கள் என்ன செய்ய, வாய்முறையிலே கொடுக்கப்பட்டது செல்லாது என்று சொன்னால் இது நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சொல்லி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் 5 விஷயத்தை சொல்லி தற்காலிகமாக தடுத்திருக்கிறார். இது உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. சரி, இப்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சென்ற வாரத்தில் பயான் செய்தோம். மக்கள் திரளாக ஒன்று சேர்ந்தார்கள். கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது, போராட்டங்கள், பொதுக்கூட்டம் நடைபெற்றது, முடிந்தது. அந்த கோர்ட்டில் அந்த நீதிபதிகள் கூட தற்காலிகமாக என்ன செய்தார், சட்டத்தை தடை விதிக்கிறார்கள், நிறுத்தி செய்தார். இன்னைக்கு நான் செய்யக்கூடிய காரியம் என்ன? அறிஞர் பெருமக்கள் சில செய்திகளை கூறுகிறார். பொதுவாகவே இந்த இஸ்லாத்துக்கு சோதனை என்பது எல்லா காலத்திலுமே ஏற்பட்டிருக்காது. தனி மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, அவ்வப்போது சோதனை வரும். அதுதான் இந்த உலகம். இந்த உலகம் ஒரு சோதனை களம்தான். நம்முடைய வாழ்க்கையில எப்படி சில நேரத்திலே சோதனைகள் ஏற்படுகின்றதோ அதே மாதிரி இந்த மார்க்கத்துக்கும் பல காலகட்டங்களிலே கூட சோதனைகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சோதனை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களின் காரணமாகத்தான் சோதனை ஏற்படுகிறது. அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 42வது சூராவுடைய 30வது வசனத்திலே கூறுகிறார், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனைக்கு காரணம் நீங்கள் செய்த பாவம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பத்துக்கு காரணம் பாவம் தான் காரணம். அதனால் தான் அறிஞர் பெருமக்கள் எழுதுவார்கள், நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தாலும் கூட நிறைய இஸ்திக்பார் தேட வேண்டுமாக கூறுகிறார்கள். நம்ம சொல்றது நம்முடைய பிள்ளைகள் கேட்கவில்லை என்றாலும் கூட நிறைய இஸ்திக்பார் செய்யுமாறு கூறுகிறார். என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கையிலே சோதனை ஏற்படுவதற்கு காரணம் அவருடைய பாவம் என்பதாக அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே கூறுகிறார். கடலிலும் திடலிலும் ஏற்படுகிற சோதனைக்கு காரணம் மனிதனுடைய பாவம் என்று அல்லாஹ் கூறுகிறார். நம்ம வாழ்க்கையிலே சோதனை ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் நிறைய அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் தான் தேட வேண்டும். நான் என்ன பாவம் செஞ்சேன், ஒரு காலத்தில் யோசிக்கார்கள் அவ்வளவு பயானிலும் இருக்கிறான் சொல்லி அது சைத்தானிய சிந்தனை. நான் என்ன பாவம் பண்ண ஏன் வாழ்க்கையில் இப்படி சோதனை ஏற்படுகிறது நினைக்கே நினைக்காதீர்கள் என்று சொன்னார். பெருமானார் சொல்வார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சோதனை ஏற்படுகிற நேரத்திலே அதன் மூலமா அல்லாஹ் தஆலா 3 வாக்கியங்களை ஒன்றை கொடுப்பார். ஒன்று, அவருடைய வாழ்க்கையில ஏதேனும் பாவம் இருக்குமானால் அந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்துகிறார். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு ஒரு நன்மையை தர நாடுகின்றான், அந்த சோதனை கொடுக்கின்றான், அதன் மூலம் அல்லாஹ் தஆலா அவருக்கு நன்மைகளை கொடுக்கின்றார். 3வது பெருமானார் சொல்வார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அந்தஸ்தை உயர்த்த ஆரம்பிக்கிறார், அல்லாஹ் தஆலா சோதனைகளை கொடுப்பார். அந்த சோதனையிலே பொறுமையாக இருக்க 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 அவன் அல்லாஹ்வோடு நெருங்க அல்லாஹ் தஆலாவுடைய அந்தஸ்தை உயர்த்துவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய பாவங்கள் தான். உஹது போர்க்களத்திலே 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவசம் என்ன செய்யறது, கவசம் குத்தப்படுகின்றது. அதனால அவருடைய முகத்தில் என்ன செய்யறது, காயங்கள் ஏற்பட்டு முகத்தில் முகம் கிழிந்து போனது, ரத்தம் வருகின்றது, வர்க்கது சகிவாக்கப்படுகின்றது. பெருமானார் மயக்க நிலைக்கு வந்தார்கள். அவர் நிற்க கூட முடியாத நிலைக்கு வந்தார்கள். அவர்கள் எந்த இடத்தில் உயரமான இடத்தில் நின்ற படையை நடத்தி கொண்டிருந்தார்களோ அந்த இடத்திலே கூட அவரால் நிற்க முடியவில்லை. அவரை அந்த இடத்தை விட்டு தள்ளத்துக்கு உட்கார்ந்தார். அந்த நேரத்திலேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றத்திலே இருந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இப்னு கமிஆ அல்-லைசி என்பவர் கொலை செய்கிறார். அவர் இப்னு கமிஆ அல்-லைசி கொலை செய்கின்றார். முஸாப் இப்னு உமைர் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றத்திலே இருப்பார். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள்,
பெருமானார் ஸல்லல்லாஹு கவசத்தை தான் அவர் அணிந்திருந்தார்கள். அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவங்க சகிதாகிறார்கள். அந்த நேரத்திலே பார்த்தா பெருமானார் ஏற்கனவே அவர் என்ன செய்வாங்க, காயம் பெற்று அவர் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விட்டார்கள். அதனால இவன் சொல்லிவிட்டான், முகமது கொலை செய்யப்பட்டார் என்பதாக. அதனால சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், அந்த இடத்துல பெருமானாரும் இல்லை. அந்த சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டது. அதனால நிலை தடுமாறி போனார்கள். நிலை தடுமாறி என்னவென்று சொன்னால், சில சஹாபாக்கள் சிலரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒன்றாக கலந்து போனார்கள். யாரு யாரே தெரியவில்லை. இவ்வளவு பெரிய சோதனைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 சஹாபாக்களை மலையின் உச்சியிலே நிறுத்தி அப்துல்லா இப்னு ஸுபைர் அவர்களை தலைவராக நியமித்து சொன்னார்கள், என்னுடைய உத்தரவு வருகின்ற வரைக்கும் நீங்கள் கீழே இறங்கக்கூடாது என்பதாக. போரின் ஆரம்பத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றி ஏற்படுகிறது. முஸ்லிம்களுக்கு வெற்றி ஏற்பட்டவுடனே மேலே இருந்த சஹாபாக்கள் கீழே இறங்குகிறார்கள். அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ஸுபைர் கூறுகிறார்கள், பெருமானாருடைய உத்தரவு வருகின்ற வரைக்கும் நீங்கள் வர வேண்டாம், இறங்க வேண்டாம் என்பதாக. ஆனால் அவர் சொன்னார்கள், போராடு முடிந்து விட்டது, எதிரிகள் புறமுதிட்டு ஓடுகிறார்கள். பிறகு பெருமானாருடைய உத்தரவு மறுமலைக்கு நாம் எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லாத சொல்லி இறங்குகிறார்கள். அங்கே பெருமானாருடைய ஒரு வார்த்தைக்கு மாறு செய்தார்கள். யதார்த்தமாக புரியாமல் அறியாமல் நினைச்சார்கள், மாறு செய்தார்கள். தன்னுடைய தலைவருக்கு ஒரே ஒரு விஷயத்தில் அவங்க மாறு செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா கொடுத்த சோதனை 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். முஸ்அப் இப்னு உமைர் போன்ற சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அது ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் கூறுகிறான் இல்லையா, மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனைக்கு காரணம் அல்லாஹ் கூறுகின்றான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தி, உங்களுடைய வாழ்க்கையில என்ன துன்பங்கள் ஏற்பட்டால் அதற்கு காரணம் அல்லாஹ் தஆலா 2 காரணத்தை தான் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அதுக்காக கஷ்டப்படக்கூடியவெல்லாம் பாவிகள் என்பதாகவோ லுக்மான் இஸ்லாக்கு சொல்லுவாங்க. பயானை தெளிவாக நீங்க கேளுங்க, பயானை விளக்க தெரியல என்ன செய்ய கேட்டுக்குங்க. நீங்க பெரிய பெரிய பேசாதீங்க. மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டம் ஏற்படுவதற்கு அல்லாஹ் குர்ஆனில் 2 காரணத்தை தான் போடுகிறான். ஒன்று பாவத்தின் பரிகாரம், அதாவது அவருடைய பாவத்தினால் ஏற்படுகிறது. அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் சொல்வான், பெரிய பெரிய தண்டனை விட்டு அவரை பாதுகாப்பதற்காக வேண்டி சிறிய சோதனைகளை நாம் பொறுக்கிறோம் என்று சொன்னால் அந்த அடியான் பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும், திரும்ப வருவதற்காக. அல்லாஹ்வுடைய அன்பை பாருங்க, அல்லாஹ்வுடைய அன்பை பாருங்க. அவன் நரகத்துக்குரியவராக ஆகிவிடக் கூடாது, நரகத்துக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை கொடுத்து அவர் அல்லாஹ்வை உணர வைப்பான். அதுல உணர வைப்பது பெரிய சில பேர் கூட சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, அவன் திருந்த பாடு இல்லை, அது உணர்ந்த பாடு இல்லை என்பதாக. உணர்வது கூட பெரிய வாக்கியம். அல்லாஹ்வுக்கு உணரக்கூடிய ஆற்றலை கொடுப்பது பெரிய வாக்கியம். அப்ப என்னன்னா, அல்லாஹ்வுக்காக மனிதனுடைய வாழ்க்கையை சோதனை கொடுப்பதற்கு என்ன காரணம்? இவன் பாவியாக இருந்தால் இந்த பாவத்தை விட்டு மொழி பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு சொல்வார், மகனே, நெருப்பே தங்கம் போடப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய மாசை அகற்றுவதற்காக. அதுபோல் அல்லாஹ் தஆலா மனிதனை சோதிக்கிறான் என்று சொன்னால் அவரை பாவத்தை நீக்குவதற்காக சொல்வார். அதே நேரத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு சொல்வானே, இந்த உலகத்திலே கஷ்டப்படக்கூடியவன் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய என்பதாகவோ, இந்த உலகத்திலே உல்லாச வாழ்க்கை வாழக்கூடியவன் எல்லாம் நல்லவன் உயர்ந்தவாக நீ கருதாயமாக சொல்லிக் கொடுப்பார். அதான் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தால் முதலாவதாக மாற்றம் கூறுகிறது, நான் அல்லாஹ்விடத்திலே நிறைய இஸ்திக்பார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நிறைய தொடர்பை நாம் பலப்படுத்த வேண்டும். நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? எல்லாரும் போராட்டம் எழுதுகிறோம், ஆத்மார்த்தம் எழுதுகிறோம், தவறு அல்ல. பிறகு எந்த அளவுக்கு நாம் தொழுகையிலே நாம் ஆர்வமாக இருந்தோம், எந்த அளவுக்கு நாம் துஆக்கள் செய்தோம், அல்லாஹ்வுடைய தொடர்பிலே என்ன ஏற்பட்டது? இன்னும் அதே மாதிரி தான் இருக்கின்றோம். எல்லா நேரத்திலேயுமே ஆர்ப்பாட்டங்களுக்கும் கூட்டங்களுக்கும் மத்தியிலே பஞ்சம் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு ஏதாவது என்ன மாற்றம் இருக்குது உம்மத்திலே? நாம் அன்சபரியை தொடர்பு எந்த ஏற்படுத்தி கொண்டோம். இது ஒரு செய்தி. இது இன்னொரு செய்தி என்று சொன்னால்,
அல்லாஹ் தஆலா சோதனைகளை கொடுப்பதற்கு காரணம் நம்முடைய ஈமானுடைய பரிசோதனை. அல்லாஹ் தஆலா தன் திருமறை சூரத்துல் அன்கபூத் 6வது சொல்வார், அஹஸிபன் நாஸ யுத்ரகு அய்யகூல் ஆமன்னா லஹும் லா யஃப்தனூன். நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று அவர்கள் சொன்னதற்காக வேண்டி சோதிக்கப்பட மாட்டோம் கருதி கொண்டார்களா? நாங்கள் பூமிங்க என்றாரே நாங்கள் ஈமான நாங்க என்ன செய்யணும்? ஈமானுடைய வாக்கோம் நம்ம எல்லாம் செய்யறோம், அல்லாஹ்வே எங்களை சோதிக்கிறோம் என்பதாக கருதுகிறார்கள். உலகத்தில் சக்கன் நல்ல திருமணம் கவனி உங்களுக்கு முன்னுண்டான வாக்கை நாம் சோதித்திருக்கின்றோம். ஏன் என்று சொன்னால் அதிலே யார் ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள், யார் ஈமானிலே பலகீனமாக பொய்யாம இருந்தார் என்று அறிந்துவதற்காக என்னவாக சொல்கிறார். வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிற நேரத்திலே கூட ஈமானுடைய சோதனை கவனி உங்களுக்கு முன்னுண்டான வாக்கை நாம் சோதித்திருக்கின்றோம். ஏன் என்று சொன்னால் அதிலே யார் ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள், யார் ஈமானிலே பலகீனம் பொய்யாக இருந்தார் என்று அறிந்துவதற்காக என்னவாக சொல்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டம் நிறைந்த நேரத்திலே கூட ஈமானுடைய சோதனை இது. இதை ஜெயித்து காண்பிக்க வேண்டும். சஹாபாக்கள் ஜெயித்து காண்பித்தார். வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது, இதே உகத்திலே பெருமானார் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்று பிரச்சனை. ஏன்னா அந்த இடத்துல பெருமானார் இல்லை, மூத்தாங்கி திறக்குது முஸ்தாபா உண்மை. இவர் பெருமானார் தோற்றி போட்டவர். சஹாபாக்கள் தோப்பு பெருமானார் தோப்புமே ஏற்பட்டு போனது. சரியா? இந்த நேரத்திலே கூட சில சஹாபாக்கள் இது ஈமானுடைய சோதனை நினைத்து தன்னுடைய உயிரை கொடுத்து மார்க்கத்தை பாதுகாத்தார்கள். உயிரை கொடுத்து மார்க்கத்தை பாதுகாத்தார்கள். அனசுபன் நகரும் என்று சொல்லப்போய் ஒரு சஹாபியுடைய வரலாறு இருக்கிறார்கள். இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே உங்களை பார்த்து சஹாபாக்களை பார்த்து அவர் கேட்டார். என்ன கேட்டார்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதுக்கு பிறகு நீங்கள் இந்த உலகத்தில் ஹயாத்தான் இருந்து என்ன காண போகிறீர்கள்? அவளே கேட்டாராம். பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்னு சொன்னார், பிறகு இந்த உலகத்தில் ஹயாத்தான் என்ன செய்ய போகிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரமினாலே நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? எப்படி கேட்டார்? அபூபக்கர் சித்திக் அப்படித்தான் கேட்பான். அயன் குசுதீர் வானஹை, நான் உயிரோடு இருக்கிற நேரத்திலே இந்த மார்க்கத்துக்கு ஒரு குறை ஏற்படுமா, ஒரு கலகம் ஏற்படுமா, நான் அதை ஏற்றுக்கொள்வேன் கேட்பாக்கிறான். மனசுபின் மன்னர்கள் அப்படி கேட்டு விட்டு என்ன செய்தார் அப்படின்னா, போர்க்களத்திலே செல்கின்றார், எதிரிகளோடு போராடுகிறார், அதிலே ஷஹீதாகிறார். அவருடைய உடம்பிலே 70 காயங்கள் இருந்தது. உடம்பு பல பாந்தராக கிடந்தது. அவருடைய விரவை வைத்துத்தான் அவருடைய சகோதரி அடையாளம் கண்டதாக வரலாற்று ஆசிரியரை குறிப்பிடுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சோதனை ஏற்படுகிற நேரத்தில் 2 விஷயத்தை நாம் வைக்க வேண்டும். அது அரசாங்கத்தின் மூலமாக ஏற்பட்டாலும் சரி, தனிமனிதனுடைய வாழ்க்கையில சோதனை ஏற்பட்டாலும் ஒன்று நிறைய இஸ்திக்பார் செய்யுங்கள். எல்லாம் பாரமன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ்விடத்திலே தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நான் என்ன செஞ்சேன் எனக்கே நிற்காதீங்க, என்ன செஞ்சோம் நமக்கே தெரியாது. இரண்டாவது, அல்லாஹ் நம்மை சோதிக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய ஈமானுடைய பரிசோதனைக்காக அல்லாஹ் தஆலா பொறுக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யுங்கள்? உங்களுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் தொடர்பு அதிகப்படுத்துறா என்ன? 1-5 நேரங்கள் பேர்தலாக பொழுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். தொழுகை என்பது அல்லாஹ்வுடன் சேர்க்கின்ற காரியம் இல்லையா? எவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டால் கூட இந்த உம்மத்திடம் இன்னும் தொழுகின்ற விழிப்புணர்வு இல்லை. நான் நிறைய விடனே தொழுகை இப்படி நாம் பொறுத்துக்கிறோம். ஆனால் எந்த மாற்றம் வேண்டும்? நானும் எவ்வளவு சொல்லி பார்க்குறேன். ஏதோ வந்து இன்னைக்கு வந்து கூட யாராவது வந்தாங்க, புதுசா யாராவது வந்தாங்கன்னு இருக்கா? யாரும் இல்லை. யாரு தொழுகையாரியாக இருந்தார்களோ ஒரு தொழுகையாரியாக இருக்கிறார். யாரு வாரத்துக்கு ஒரு தடவை வருகிறாரோ வாரத்துக்கு ஒரு தடவை வர்றான். யார் வருஷத்துக்கு வர்றாங்களோ வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றான். யார் மாசத்துக்கு போதான் இசாவுக்கு வந்து கையெழுத்து போடுறாங்களோ இசாவுக்கு தான் வர்றாங்க. எல்லாரையும் பார்த்து கொண்டுதான் நினைக்கிறோம். புது மாற்றம் நமக்கு தேவை. மாற்றம் என்பது வாழ்க்கையில வேண்டும். அதாவது ஒன்று துணையும் புலப்படுத்திக் கொள்ளுங்கள், பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது விஷயமாக சில திக்கர்கள் எகிர்வர்கள். முதலாவதாக யார் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லோரும் அதிகமாக ஓதி வாருங்கள். யா ஹய்யு யா கையூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ். இதை அதிகமாக எழுதி வாருங்கள், இது அதிகமாக எழுதி வாருங்கள். இந்த வழக்கிலே
இறுதியான நல்ல முடிவு ஏற்பட வேண்டும். இப்போது ஏற்பது இருக்கிறது இடைக்கால தடை உத்தரவு. இது நிரந்தரமான தடை உத்தரவாக அல்ல ஆக்க வேண்டும். அந்த நீதிபதியுடைய நாவிலே எல்லாம் அந்த உத்தரவை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ் என்ற வார்த்தை ஓதுங்கள் என்று சொன்னால் இந்த ஒத்தை வார்த்தை தான் பதில் போர்க்களத்திலே பெருமானாருக்கு வெற்றியை தெரிவித்தது. இரவு முழுவதும் சஜிதாவிலே பெருமானார் வைத்தான் வெளிநாட்டு. அதனால இந்த உலகத்திலே வெளி ஏற்பாடுகள் செய்கின்றோம். அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் செய்வது, வழக்கு தொடுப்பது, மாநாடுவது என்பதெல்லாம் இருக்க வேண்டும். அதையும் தாண்டி அல்லாஹ்விடத்திலே சஜிதாவிலே கேளுங்கள். கொஞ்ச நேரமா முடிந்த ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கேளுங்க என்று சொன்னா நாளைக்கு இந்த பள்ளியிலே கூட நாம் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டு விடாம எல்லாம் பாதுகாக்க. ஊப்பியிலே நீங்கள் பாருங்க, இடத்துல போய் கேட்டார், என்ன நீங்க தடை உத்தரவோ போகாதீங்க, அங்கே என்ன பண்றோம், அங்கே காத்தாட்சி வைக்கிறது, மதரசாக்கள் இடிக்கப்படுகின்றது, மதரசாக்கள் இடிக்கப்படுகிறது, இறையினர்கள் இடிக்கப்படுகிறது, மதரசாக்கள் ரெக்கார்டு கேட்கிறாங்க, ரெக்கார்டு என்ன செய்ய முடியும்? பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாள் ரெக்கார்டு இங்கே இருக்கிறது. வெளியேற்றப்படுகிறார்கள், மதரசாக்கள் இடிக்கப்படுகிறது. நமக்கு வரவில்லை என்பது வேறு, அல்லாஹ் பாதுகாக்கினான் ஒரு விஷயம். ஆனால் எந்த அரசியல்வாதி எப்போது எப்படி ஆகுவார் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் இங்கு இல்லாவிட்டாலும் ஒரு அந்த மக்களுக்காக கேளுங்கள். வார்த்தை அறிவா ஓதி பார்ப்பேன். பெருமானாருக்கு வெற்றியை கொடுத்த அவசரம், வெற்றியை கொடுத்த துவா அது. அதே மாதிரி அதிகமாக பாருங்கள் திருமறையிலே 3வது சூறாவிலே 173 எல்லாம் கூறுவான். அதை ஓதுகிற நேரத்தில் எல்லாபடி 4 யாரு பார்த்தீங்களே யாரு அறிவாக ஓடி வருகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய பலவை, அல்லாஹ்வுடைய கிருபையை பெற்றுக் கொள்வார்கள். யாரும் இந்த தீங்கோனுக்கு இணைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வார். ஹஸ்புல்லாஹ் அற்புதமான வார்த்தை. அதனால இதே மாதிரி அதிகமாக நாம் திக்ருகளை ஓடி வர வேண்டும். அதே மாதிரி நாம் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தை துஆ செய்ய அல்லாஹ் தஆலா இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனையில் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பாராக. அதனால வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் 2 துஆக்களை செய்கிறோம். ஒன்று, இந்த சட்டம் கேன்சல் ஆக வேண்டும். இந்த நாட்டிலே வாழ்கிற மக்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கும் என்பது உண்டு. இரண்டாவதாக, இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்காக விண்ணப்பித்த 52,000 ஹாஜிகள் தனியார் மூலமாக விண்ணப்பித்த 52,000 ஹாஜிகளிலே 10,000 நபர்களுக்கு விட்டு நான் சவுதி அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறார். அது யார் காரணம் இருக்கா? பிரச்சனை சொல்லுகிற அரசியலை பற்றி பேச வேண்டிய அவசியங்கள் இல்லை. எல்லாரும் நிறைய துஆ செய்யுங்க என்று சொன்னா ஒரு விஷயத்துக்காக அவர் சிறுக சேர்த்து அதற்காக எல்லா ஏற்பாடும் செய்து பிறருடைய நிலை நடக்குமா நடக்காதா இந்த கேள்விக்குறியாக இருக்கின்ற அந்த ஹாஜிகளுக்காக வேண்டி எல்லோருக்கும் அனுமதி கிடைக்க வேண்டும், எல்லோரும் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே அதிகமாக நீங்கள் துஆ செய்ய என்று சொன்னால் நான் பிறருக்காக துஆ செய்கிற நேரத்திலே ஒரு மலக்கு நமக்கு பதில் சொல்கின்றார். அதனால நமக்கும் அந்த ஹஜ்ஜிலே பாக்கி கிடைக்கும். இந்த 2 சூழ்நிலையிலே முஸ்லிம்கள் வெற்றி பெறுவதற்கு துஆ செய்ய கேட்டதை கடைபிடிக்க அல்லாஹ்